ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தி லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அகேன். இந்த மோத்திச்சூர் லட்டுலாம் எப்படி சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி இந்த லட்டுவும் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நான். ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் இந்த தடவை. என்னென்னா ஆலியா விதை ஆட் பண்ணியிருக்கேன், ஹலீம் சீட்ஸ், அது கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ இதில் எல்லா சீட்ஸ், நட்ஸ் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சமாக நட்மேக் ஆட் பண்ணுறேன், ஜாதிக்காய், கேஷ்யூஸ் கொஞ்சம், பீனட்ஸ் கொஞ்சம். இது சிகப்பு அவல், ரெட் போஹா. ஸோ இது போடுறதுனால தான் நம்மளோட லட்டு சாஃப்டாக இருக்குது. பிஸ்தாஸ் பீல் பண்ணி எடுத்து அவல்லையே போட்டு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டேன். உடச்ச கடலை போட்டிருக்கேன் பாருங்கள். இது கருப்பு உளுந்து, ஆஸ் யூஷுவல் கருப்பு உளுந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ எதெல்லாம் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்து தேடி போட்டிருக்கேன். இது அமராந்த் சீட்ஸ். இதுவும் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ரொம்ப ரிச் இன் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி நிறைய கூகுள் பண்ணி பார்த்தேன். சரி, அதான் அது வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இது கூலான அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு, என்ன கன்சிஸ்டன்சின்னா ரவை கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சா நம்ம சாப்பிடும்போது ஒட்டும் ஆக்சுவலி வாயில். அதனால் கொஞ்சம் ரவை மாதிரி இருந்தால் கொஞ்சம் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நரன்னு ரவா லட்டுலாம் இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கணும். இது பனவெல்லம். 4 கப்பு அந்த பவுடர் வந்தது, அரைச்ச பவுடர். அதுக்கு 2 கப்ஸ் ஆஃப் பனவெல்லம், அதாவது 2 கப்பு. ஸோ 4:2 ரேஷியோ. தண்ணியை எவ்வளோ வெல்லமோ அதே அளவு தண்ணி. இப்போ இதை சும்மா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின அப்புறம் திரும்ப அதே பாத்திரத்தில் போட்டு அந்த பவுடர் எடுத்து ஆட் பண்ணிடலாம். அந்த பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோகனட், கிரேட்டட் கோகனட், தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்லி கிரேட்டட் கோகனட்டு. அப்புறம் இது வீட்டில் செஞ்ச நெய் 2 ஸ்பூன் போடுறேன். இப்போ இந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்காகணும். அது வரைக்கும் சிம்மில் வச்சு கிளறிட்டே இருக்கலாம். இன்பிட்வீன் நெய்யெல்லாம் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப நெய்யும் போடக்கூடாது, இல்லைன்னா அது அப்படியே பிரிஞ்சு நிறைய நெய் ஆகிடும். பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், ஹல்வா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நல்லா நம்ம கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிட்ட அப்புறம் லட்டு பிடிக்கலாம். வீடியோட பிகினிங்லேயே காட்டியிருப்பேன் கசகசாவில் ரோல் பண்ணுறது. ஸோ அது பண்ணால் ரொம்ப இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்குது, க்ரன்ச்சியாகவும் இருக்கும் கசகசா போட்டால். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி லட்டு ஃபார் கிட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.